நீங்க வந்து இத்தனை வெரைட்டி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு சின்ன கேஃபேக்கெல்லாம் ஒரே வெரைட்டி தான் வச்சிருக்காங்க, பெண்ணே பாஸ்தா. பாஸ்தாக்கு எப்படி பேரு வைப்பீங்க? நம்ம சாண்ட்விச்சுக்கு எப்படி பேர் வைக்கிறது பார்த்தோம். பர்கருக்கும் சாண்ட்விச்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பாஸ்தாக்கு எப்படி பேர் வைப்பீங்க? ரொம்ப சின்ன கேஃபேவா இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப எளிமையா புரியணும். ஒரு ஒரு கிராமத்துல நம்ம வைக்கிறோம், அவங்க பாஸ்தா சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறோம் கஸ்டமர். அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒயிட் சாஸ் பாஸ்தா, இதுதான் அவங்களுக்கு புரியுது. சார் வந்து ஒயிட் பையன் சாண்ட்விச் போட்டார்னா அது தேவையில்லை அப்படின்னு. பட் இது வந்து கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி பேர் சொல்றது வந்து பிராக்டிஸ்ல உள்ளது. ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா, டக்குன்னு புரியும். இல்ல ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஹை அண்ட் கேஃபேல சூட் ஆகும். நீங்க பாஸ்தா வந்து 200 ரூபாய்க்கு மேல, எனக்கு தெரிஞ்சு 150 ரூபா விற்கிற வரைக்கும் இந்த பேர் வந்து உங்களுக்கு போதும். ஒரு பாஸ்தா ஒரு 300 ரூபா, 350 ரூபா. இப்ப எங்களுக்கு எய்த்தாப்புல ஒரு கேஃபே இருக்கு, பாஸ்தாவே 350 ரூபா போடுறாங்க. அவங்க பாஸ்தா எப்படி பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒயிட் சாஸ் பாஸ்தாவை வந்து, ஒயிட் சாஸ் நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்றோம்னா ஆல்ஃப்ரெடோ அப்படிம்போம். ALFREDA, ஆல்ஃப்ரெடோ. அதே மாதிரி ரெட்டை வந்து ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா அரபியாத்தா, அரபியாத்தா, ARABBIATA, அரபியாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க ஒரு 300 350க்கு விற்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா ரெட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு போட்டு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பேர் வைப்பீங்க? என்ன பாஸ்தா யூஸ் பண்றீங்க, என்ன சாஸ் யூஸ் பண்றீங்க, மெயின் அந்த பாஸ்தாவோட ஃபில்லிங் என்ன? சிக்கன் போட போறீங்களா, மஷ்ரூம் போட போறீங்களா, இல்ல பன்னீர் போட போறீங்களா? பாஸ்தால பன்னீர் வந்து பன்னீர்னு சொல்லாம காட்டேஜ்